மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 6ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். மிகவும் முக்கியமான ஒரு வசனம். 22வது வசனத்தை வாசிக்கலாமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த கண்களை குறித்து பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வார்த்தைகளை தந்தார். நம்முடைய சரீரத்தில் இந்த கண் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களிலையும் இந்த கண் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம். ஆனா இந்த கண் இல்லாத வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல, ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கை. இப்பொழுது நீங்க நம்ம எல்லாரும் நன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்முடைய தலையை நல்லா சீவி இருக்கிறோம் அப்படின்னா, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறோம். நம்முடைய உருவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம சாப்பிடுகிற சாப்பாடை நல்லா சாப்பிடுறதுக்கு அது கண்ணு தான் முக்கியமா இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில இந்த கண் தெரியாதவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை வைத்திருந்தோம். அப்போ நூற்றுக்கணக்கான கண் தெரியாதவர்கள் வந்தார்கள். அவர்களுக்காக ஆகாரத்தை கொடுத்து சில பரிசுகளை எல்லாம் கொடுத்து, இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களை பாட வைத்து, இப்படி இந்த கண் தெரியாதவர்களை நான் நிறைய அவர்களை நம்முடைய திருச்சபையிலே சந்தித்திருக்கிறேன். அப்போ அந்த மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். அப்படின்னா அவங்க தன்னுடைய கையில அன்னைக்கு குழம்பு நம்ம வச்சோம், சாப்பாடு வச்சோம். அந்த குழம்பு தனியா ஊத்தி இருக்கிறோம், சாப்பாடை தனியா வச்சிருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கையை எடுத்து அந்த தட்டுல தொட்டு பார்க்கும்போது அந்த குழம்போட சேர்த்து தான் அந்த சோறை அவங்களால எடுக்க முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க சாப்பிட்ற அந்த தோரணையை பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியல, கண்ணீரே வந்துருச்சு. அவங்க சாப்பாடை தன்னுடைய வாயில கொண்டு போறது, அவங்க வாயில நிறைய அந்த சோறு ஒட்டி இருக்கிறது, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இதில் ரொம்ப கொடுமையானது, ஒருத்தருக்கு ரொம்ப பசி போல தெரியுது, ஒரு வெளியே ஓடி வந்தார். அப்ப நான் சொன்னேன், உள்ள சாப்பாடு உங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு. இல்ல பாஸ்டர், இங்க எங்கேயாவது ஒரு சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்ட உடனே சரி ஒரு தட்டுல போட்டு சாப்பாடை கொடுத்தா, பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குப்பை வச்சிருக்குது, அதுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு தெரியல. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கண்கள் இருக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியல. ஆனா கண் இல்லாத ஒரு மனுஷனை இந்த உலகத்துல பார்த்தாதான் உண்மையிலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு 2 கண்களையும் ஆரோக்கியமாய் கொடுத்ததற்காக நன்றின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கண்களை நீங்கள் கெடுப்பீர்களே ஆனால், உங்க கண்களை நீங்க அசுத்தத்திற்கு நடத்துவீர்களே ஆனால், உங்களுடைய சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்னு வேதம் சொல்லுதுன்னா கெட்டதா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தீமை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா கண்ணிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. கண்களை பத்திரப்படுத்தாத ஒரு மனுஷன், கண்களை சரியாக வைத்திருக்காத ஒரு மனுஷன் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக நன்றாய் நடிக்கலாம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் உங்க சரீரம் கெட்டு போகிறது என்கிறதை இங்க நான் மறந்துடக்கூடாது. நான் ஒரு சில மனிதர்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே இருந்தும் தங்களுடைய கண்களை அவர்கள் சரியா வச்சிருக்காததுனால அவர்கள் பெரிய இழப்புகளை இழந்தார்கள். நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால், ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஏவாளை குறித்து வாசிக்கும் போது அவங்க வேற எதுலையுமே மிஸ்டேக் பண்ணல. ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலே வைத்திருந்தார், கர்த்தர் அவர்களோடு பேசினார், அவர்களுக்காக ஆண்டவர் நதிகளை கட்டளையிட்டார், காலையிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்க எல்லாம் வந்தார். ஆனா அங்கே அந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த விருட்சத்தினுடைய கனி அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிருச்சாமா, பார்க்கிறதற்கு அழகா இருந்தது, அட்ராக்ட் பண்ணிருச்சு. ஐயோ இவ்வளவு அழகா இருக்குது, இந்த பழத்தை சாப்பிடலாமே, இவ்வளவு அழகா இருக்குது. தன்னுடைய கண்களினாலே ஏவாள் விழுந்துட்டாங்க. வேதம் சொல்லுது, தன்னுடைய முழு உலகத்திற்கும் பாவம் வந்ததும் அல்லாமல் எந்த தோட்டத்திலே அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தாரோ அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். பிரதர் சிஸ்டர், ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய கண்களில் ஜாக்கிரதையாகவே இல்லை. இன்னைக்கு இருக்குது பாருங்க இந்த மொபைல் போன் ஒன்று வந்ததுனால நிறைய பேர் கண்களினாலே தவறானதை பார்க்கிறார்கள்.
அடுத்தவர்களுடைய நிர்வாணங்களை தங்களுடைய கண்களிலே பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டு விடும். உங்க கண்களை கெடுத்துறாதீங்க. இன்னொருத்தருடைய அழகை நம்முடைய கண்களினாலே இச்சிக்கவே கூடாது. தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த அவனை கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்கிறது எல்லாம் நடந்துருச்சு. அவனை கொல்லுவதற்கு யாருக்குமே கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கல. ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமா எழும்பின போதிலும் கர்த்தர் அவனுடைய கையிலிருந்து அவனை அழகாய் கர்த்தர் மறைத்தார். ரொம்ப ஆச்சரியமா நடத்தினாரு. ஆனா ஒரே ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய உப்பரிகைக்கு போறான் பாருங்களேன். அங்க போய் நின்று ஜன்னல் வழியாய் பார்க்கிறான். ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே தன்னுடைய கண்களுடைய இச்சையினால விழுகிறான். அந்த ஒரே ஒரு விழுக அவனுடைய குடும்பத்துல அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சமாதானமே இல்லாம முடிவாய் மாறிடுச்சு. அவனுடைய பிள்ளைகள் அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். அவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தன்னுடைய சரீர இச்சையினாலே மரணத்தை எதிர்நோக்கினார்கள். அவனுடைய கடைசி காலம் தன்னுடைய பிள்ளைகளால அவன் ரொம்ப மனசங்கடப்பட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களினால அவன் ஒரு இச்சைக்கு ஒப்பு கொடுத்ததுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி. அன்பு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமா கவனி. உன்னுடைய கண்ணை நீ கரெக்டா பார்த்துக்கலன்னா, உன்னுடைய கண்ணோட நீ உடன்படிக்கை பண்ணலைன்னா, உன்னுடைய கண் சொல்லுகிறது எல்லாத்தையுமே நீ கேட்பாயானால், உன்னுடைய கண்ணனுடைய பார்வையிலே நீ அசுத்தத்தை பார்ப்பாயானால், நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒண்ணும் இல்லாம போயிருப்பா. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கிற அந்த காட்சிகள் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். நீங்க கண்ணுல பார்க்கறத மறந்துருவோம் நீங்க நினைக்கிறீங்க. ஒரு பிக்சரை நம்முடைய கண்ணுல பார்த்து அந்த கண்ணுல பார்த்த அடுத்த நிமிஷத்துல நம்முடைய இருதயத்திலையும் மனசுலையும் அது யோசிக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கண்ணுல பார்க்கிற ஒரு பிக்சர், கண்ணுல பார்க்கிற ஒரு காட்சி மரணம் வரைக்கும் திரும்ப ஒரு டைம் நினைச்சா அந்த 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 பிக்சர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நிக்குமாமா. அத ஒரு மனுஷனால தன்னுடைய கண்களினாலே பார்க்கிற ஒன்றை அவ்வளவு சீக்கிரமா அவனால அழிக்கவே முடியாதாமா. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறதெல்லாம் ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். ஒரு நாள் காரணமே இல்லாம உன்னை பிடிச்சு பாவத்துல தள்ளிரும். ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் கண்களை காத்து கொள்ள உதவி செய்யும். உன் கண்ணுனால பசங்களை தேவையில்லாம பாத்திரக்கூடாது, பிள்ளைகளை பாத்திரக்கூடாது. அதான் நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். நீங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கணும்னு அவசியம் இருக்குது. ஒரு வாலிப தங்கச்சியை சந்தித்தேன். அந்த வாலிப தங்கச்சிக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வியாதி வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த ஃபிக்ஸ் வியாதி கொடுமையான வியாதி. அவளுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வருது. அப்ப டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அவங்க உடம்பு ஃபுல்லா நார்மலா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவளுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டே இருக்குது. ஏதாவது இரும்பு அவ கையில கொடுத்தா சரியாயிரும். அப்போ ஒரு நாள் அவளை கூப்பிட்டு நான் தனியா விசாரிச்சேன். ஏன் உனக்கு இப்படி வருது? உனக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க. உன் மனசளவுல நீ கஷ்டப்படுறியா, இல்ல யாரையாவது ஒருத்தரை நேசிக்கிறியா, இல்ல யாராவது ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாங்களா? நீ ஓப்பனா சொல்லு. உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உனக்காக ஆண்டவருடைய ஆலோசனையை நான் சொல்றேன். இல்லைன்னா பாஸ்டர் மாட்ட நீ சொல்லு, அவங்க உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அப்போ அந்த தங்கச்சி அழுது கொண்டே ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னால அதை மறக்கவே முடியல. அவ வெளியூர்ல இருக்கா. அவளை கோயம்புத்தூர்ல அவங்க அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க. அப்போ வெளியூர்ல இருந்து இந்த கோயம்புத்தூருக்கு வரும்போது அவனுடைய சொந்தக்கார ஒரு பையன், அந்த பையனும் கோயம்புத்தூர்ல படிக்கிறான். அவன் வரும்போது அவனுடைய பொண்ணு தனியா போகுதுன்னு சொல்லி அந்த பையனோட அந்த அம்மா அப்பா அனுப்புனாங்களாமா. நீ போற இல்ல, அண்ணன் கூட போறல, அண்ணன் கூட போ அப்படின்னு. அப்போ ஒரு டைம் அவன் வெளியூர்ல இருந்து வரும்போது அவனுடைய போன்ல இருக்கிற போட்டோஸை எல்லாமே அந்த பொண்ணுக்கு காமிக்கிறான். என்னுடைய போட்டோ நம்ம பொதுவாக சிலர் அப்படி காமிப்பாங்கல்ல, அந்த போட்டோ அவன் காமிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இவன் ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்றவன். அந்த எக்ஸசைஸ் பண்றது, அந்த ஜிம்முக்கு போனது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய போட்டோவை காமிக்கும் போது அருவருப்பான போட்டோஸை காமிச்சிட்டே இருக்கிறான். அவனுடைய போட்டோவே அருவருப்பான போட்டோவே. உடனே இந்த பொண்ணுக்கு முகம் சுளிக்குது. ஆனாலும் ஒரு பக்கத்துல தன்னுடைய சொந்தக்கார பையன், தன்னுடைய அண்ணன் பையன் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி கடைசியில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து, நான் தான் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன்ல, நீ காமிக்க கூடாதா அப்படின்னு அந்த பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிள்ளை தன்னுடைய போட்டோவை அனுப்பி அந்த போட்டோவை வச்சு அவன் மிரட்டி, இந்த போட்டோவை நான் காமிச்சிருவேன், இந்த போட்டோவை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், அந்த அவன் என் போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிடுவானோ, என்னை தப்பா பயன்படுத்திடுவானோன்ற அந்த பயம் அந்த பிள்ளைக்கு கடைசியில் ஃபிக்ஸ் வியாதியில் அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டுருச்சு. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் சிலர் இரவானா போனை தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்காங்க. சிலர் போனை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறாங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. இன்றைக்கு உங்களை அழிக்கிற நிறைய ஆயுதங்கள் இந்த போனிலே இருக்கிறது. கடந்த இந்த லாக்டவுன்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கணக்கெடுப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாக்டவுன்ல அதிகமாய் இந்த டீனேஜ் பிள்ளைகள் அந்த போன்ல பார்த்த நிறைய
வலைதளங்கள் வந்து மோசமான வலைதளங்களை அவங்க பார்த்துருக்காங்களாமா. அந்த மாதிரி நிறைய கணக்கெடுப்பு இருக்கிறது. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உன் கண்ணு கெட்டுச்சுன்னா உன் வாழ்க்கை முழுவதுமா கெட்டுரும். பெரியவங்களுக்கும் அப்படிதான் சொல்றேன். சில பெரியவங்களை வந்து சிலர் நம்புறாங்க. கணவனை மனைவி நம்புறாங்க. என் கணவனார் அப்படியெல்லாம் அசுத்தத்தை பார்க்க மாட்டாரு, என் கணவனார் நல்லதான் பார்ப்பாரு. நைட்டு இரவு நேரத்தில் சில கணவனார்கள் வந்து படுக்கைக்கு வராம போனையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா மனைவிங்க வந்து முழு நிச்சயமா நம்புவாங்க. அவர் யாருக்காவது மெசேஜ் பண்ணுவாரு, அவர் யாருக்காவது பிசினஸ்ல பேசுவாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனா கணவன்மாரே, அன்பு சகோதரன்மாரே, உங்களுடைய மனைவியினுடைய கண்ணை மறைச்சிடுறீங்க, உங்க பிள்ளைகளுடைய கண்ணை மறைச்சிடுறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் கண்களிலே செய்கிற தவறுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் தன்னுடைய கண்ணிலே அவன் தவறுனானே ஆனால் அவன் சிந்தையிலே அவன் தவறுவான். அவன் சிந்தையிலே அவன் தவறுவானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க, அது உங்களை கொடுமையில கொண்டு போய் விட்டுரும். நீங்க இது மட்டுமல்ல, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவன் எதனாலே அழிக்கப்பட்டான்? அவன் எதனாலே நிர்மூலமாக்கப்பட்டான்? அவனுக்குள்ள என்ன பலவீனம் இருந்துச்சு? வேற எந்த பலவீனமும் இல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் கதவனுடைய நிலை காலோடு சேர்த்து தோளின் மேல் வைத்து மலைக்கு நடந்து போனவன். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை கொன்னவன். 300 நரிகளை பிடிச்சு வாளோடு வாள் சேர்த்தி எதிரியினுடைய பாளையத்திலே பெரிய ஜெயத்தை பார்த்தவன். பராக்கிரமசாலி, உயரமுள்ளவன், நசரேய விரதமுள்ளவன், பிறக்கும் போதே ஆண்டவருக்காக நசரேயன் என்று அழைக்கப்பட்டவன். அவ்வளோ நல்ல தேவ மனுஷன். அவனுடைய பிறப்பு ஆச்சரியமானது. ஆனா அவன் எதுல விழுந்தான் தெரியுமா? அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ள எல்லாரும் வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் அவன் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வேற எதுவுமே காரணம் இல்ல, தன்னுடைய கண்களில் தவறுதான் காரணம். உன் ஊழியம் கெட்டு போயிரும் பிரதர், உன் எதிர்காலம் கெட்டு போயிரும் பிரதர். இப்ப தெரியாது, சாதாரணமா எடுக்காத, ஈஸி தானே நினைக்காத. உன்னுடைய கண்களிலே நீ செய்த தவறு உங்களை எந்த முடிவுக்கு வேண்டும் என்றாலும் நடத்தும். நீங்க அந்த சிம்சோனை குறித்து நீங்க சில வசனங்களில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 16ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 21 நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லுது, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கவனிங்க, அவங்க எடுத்த உடனே அவனுடைய பலத்தினாலதான் இதுவரைக்கும் அவன் சண்டை போட்டான். அவன் கையை வெட்டி எடுக்கல, அவன் காலை வெட்டி எடுக்கல, இல்ல அவன் கழுத்தை விட்டல. என்னத்தை முதல்ல செஞ்சாங்கன்னா, எதிரி அவனை பிடிச்ச உடனே தன்னுடைய கண்களை புடுங்கி எடுத்தானாமா. நீங்க இந்த கண்ணுக்கு இருக்கிற அந்த காரியத்தை 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான். நீங்க 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சிம்சோன் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். நீங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இப்ப அடுத்த வசனம், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரனின் குமாரத்திகளில் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். கவனிங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில கண்ணு 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 கண்ணுல பார்த்தான். அவனுடைய ஊழியமே ஒன்றும் இல்லாம போயிருச்சு. அது மட்டுமல்ல, அம்னோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ராஜாவுடைய குமாரன், அவனுக்குன்னு ஒரு சொந்த வீடு, அவனுக்கென்று வீட்டில் வேலை செய்கிறவர்கள். இவ்வளவு இருந்தும் ஒரு வாலிப வயசுல தன்னுடைய உடம்பு மெலிந்து போய் தன்னுடைய நண்பன் சொன்ன ஒரு தவறான ஆலோசனையை அவன் கேட்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த சகோதரனிடத்துல அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா இச்சை வந்துச்சு. கண்ணுல அசுத்தத்தை பார்த்தான். சில நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரெஸ் ஒழுக்கமா இருக்கணும், கரெக்டா நீங்க பார்த்து பண்ணணும் சொல்லும் போது சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் அப்படின்னு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். வாழ்கிற உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் பொல்லாத மனிதர்கள். அவன் அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், சகோதரனா இருந்தாலும், கூட பிறக்காதவனா இருந்தாலும், எந்த சொந்தக்காரனா இருந்தாலும், நீங்க ஒரு ஆண் மகனிடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில பேரண்ட்ஸுக்கு ஒண்ணுமே தெரியல,
அதுக்கு பிறகு கெட்டு போனதுக்கு பிறகு, பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள தள்ளினதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணினாலும் நடக்காது. சில பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க படிப்புல ரொம்ப வீக் ஆவாங்க. அவங்க படிப்புல வீக் ஆகுறாங்கன்னாலே சம்திங் ராங், ஏதோ அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய கண்கள் அசுத்தமா போயிருக்குது. அதனால ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரையும் தப்பா பார்க்க நான் சொல்லல. ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகளுக்கு நான் ஆலோசனை சொல்றேன், எல்லா பசங்களையும் தப்பா பாருங்கன்னு சொல்லல. ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஆண் மகனுக்கு முன்பாக இவ்வளவுதான் போகணும், இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு நெருக்கமா தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வரைமுறை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அதை. இல்ல நாங்க ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பாஸ்டர், நாங்க ரொம்ப என்ன அதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, நாங்க அப்படி குறுகின மனப்பான்மை கிடையாது, நாங்க ரொம்ப ஜெனரல் மைண்ட், நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்க ரொம்ப ஜென்டலா நடந்துக்குவோம், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்களை தப்பா நினைக்கல, ஆனா இதனுடைய முடிவு உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும்? தப்பா கொண்டு போய் விட்டுரும். உலகத்தில் இருக்கிற கண்கள் பொல்லாத கண்கள். அப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களுடைய கண்ணுக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நான் நம்புறேன் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சது தப்பா போயிடும். லோத்துக்கு சோதோம் குமாரா பட்டணத்திற்கு போகும்போது அவனுடைய கண்ணுக்கு ரொம்ப பிடிக்குது, பார்க்கிறதுக்கு பச்சை பசேன்னு இருக்குது. தன்னுடைய கண்ணுக்கு பிடிச்சதுனால இதுதான் தன்னுடைய எதிர்காலம், இதுல தனக்கு வெற்றி இருக்குன்னு டிசைட் பண்றான். தன்னுடைய கண்ணை நம்பினதுனால வேதம் சொல்லுது அவனுடைய குடும்பத்தையே இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானது. வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும், உன் கண்ணை நம்பாத. உன் கண்ணை அவன் காரை பார்க்கலாம், உங்க கண்ணை அவங்க பைக்கை பார்க்கலாம், உங்க கண்ணை அவங்க அழகா பார்க்கலாம். உங்க கண்ணினுடைய பார்வையை வச்சு உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணேன்னா, நான் சொல்றேன் அந்த வாழ்க்கையில ரொம்ப நாள் வெற்றியா ஓடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் கையில அசுத்தமானதை நான் ஆண்டவரே கண்களினால அசுத்தமானதை நான் பார்க்க மாட்டேன். நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், நான் ஒரு முடிவை எடுக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய கலிக்கத்தை போடுங்க, ஆண்டவரே என் கண்களை பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? இனி நான் பார்க்க மாட்டேன், இனி தீயதை பார்க்க மாட்டேன், இனி நாடகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் சினிமாவுக்கு பின்னாடி போக மாட்டேன், இனி அசுத்த காரியத்தை ஆண்டவரே நான் பார்க்க மாட்டேன், இனி என்னுடைய வாட்ஸ்அப்லயோ மற்ற எந்த விஷயத்திலேயுமோ ஆண்டவரே அப்படிப்பட்ட காட்சி நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கண்